அர்ஜுன் மகளுக்கு 500 கோடி வரதட்சணை. திருமண விழாவுக்கு மகளுடன் ரஜினிகாந்த் மேடையில் நடந்த உச்சக்கட்ட அவமானம். அர்ஜுன் மகள் ஐஸ்வர்யாவுக்கும் ராமையா மகள் உமாபதிக்கும் திருமணம் கடந்த ஜூன் 10ஆம் தேதி நிகழ்ந்தது. அர்ஜுன் தொகுத்து வழங்கிய சர்வைவர் நிகழ்ச்சி மூலம் ஐஸ்வர்யாவுக்கு உமாபதி அறிமுகமானார். நிகழ்ச்சியில் உமாபதியின் நற்குணம் அர்ஜுனுக்கு பிடித்து போக தனது வீட்டு மாப்பிள்ளையாக பச்சை கொடி காட்டினார். இவர்கள் இருவருக்கும் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நிச்சயதார்த்தம் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் அர்ஜுனின் மகள் ஐஸ்வர்யாவுக்கும் தம்பி ராமையா மகன் உமாபதிக்கும் கடந்த 10ஆம் தேதி கெருகம்பாக்கத்தில் நடிகர் அர்ஜுன் கட்டியுள்ள ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர் கோவிலில் திருமணம் நடந்தது. இந்த திருமணத்தில் பலர் கலந்து கொண்டனர். நடிகர் அர்ஜுன் தமிழ் சினிமா துறையிலும் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியிலும் வெறுப்பை சம்பாதிக்காமல் அனைவரிடமும் நல்ல வரவேற்பை பெற்ற நடிகராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் நடிகர் அர்ஜுன் தனது மகள் கல்யாணத்திற்கு 500 கோடி ரூபாய் வரதட்சணை வழங்கியதாக தகவல்கள் வெளியாகி மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியது. இது குறித்து விசாரித்ததில் நடிகர் அர்ஜுன் சினிமாவில் நடிக்க தொடங்கிய காலத்திலிருந்தே சினிமாவில் நடிக்கும் பணத்தில் இடங்களை வாங்கி குவித்து வந்துள்ளார். அந்த வகையில் அர்ஜுன் சினிமாவில் நடிக்க தொடங்கிய காலகட்டத்தில் பெரும்பாலும் படப்பிடிப்பு சென்னை போரூரில் நடைபெற்று வந்துள்ளது. அப்போது போரூரில் அருகில் உள்ள பகுதியில் உள்ள நிலத்தை விலையை கேட்டு அந்த இடத்தின் உரிமையாளரை நேரில் சந்தித்து இடத்தை விலைக்கு வாங்க தொடங்கிய அர்ஜுன் அதனைத் தொடர்ந்து தான் வாங்கிய இடத்தின் அடுத்தடுத்த பக்கத்து இடத்தையும் விசாரித்து ஒவ்வொரு இடமாக வாங்கி போரூரில் அர்ஜுனுக்கென ஒரு கிராமமே உள்ளது என்று சொல்லும் அளவிற்கு இடங்களை வாங்கி குவித்து வைத்துள்ளார் நடிகர் அர்ஜுன். அர்ஜுனுக்கு சொந்தமான போரூரில் உள்ள இடத்தில் அவருடைய பெயரில் அபார்ட்மெண்ட்டும் சொந்தமாக உள்ளது. இப்படி அர்ஜுன் சொத்து மதிப்பை கணக்கிட்டால் சுமார் 1000 கோடி ரூபாய்க்கும் மேல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் நடிகர் அர்ஜுனுக்கு 2 பெண் குழந்தைகள் தான். ஆகையால் தன்னிடம் உள்ள சொத்துக்கள் அனைத்தும் 2 பெண் குழந்தைகளுக்கு தான் என்பதால் சொத்தில் பாதி மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கும் பங்கு உண்டு. இதை வைத்துதான் அர்ஜுன் மகளுக்கு 500 கோடி ரூபாய் வரதட்சணை கொடுத்துள்ளார் என்று செய்தி பரவியுள்ளது. ஆனால் அதில் உண்மை இல்லை என்றும், ஆனால் அர்ஜுனுக்கு இருக்கும் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் உள்ள சொத்துக்கள் நிச்சயம் அர்ஜுன் மகளுக்கு கொடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இதற்கிடையே அர்ஜுன் மகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பல சினிமா பிரபலங்கள் கலந்து கொண்டனர். அந்த வகையில் ரஜினிகாந்தும் தனது மூத்த மகள் ஐஸ்வர்யாவுடன் கலந்து கொண்டார். அப்போது மேடையில் நின்றிருந்த மணமக்களை வாழ்த்திவிட்டு தான் கொண்டு வந்திருந்த கிஃப்டை அவர்களிடம் நீட்டினார். ஆனால் அங்கு நின்று கொண்டிருந்த மணமக்களோ அர்ஜுனோ தம்பி ராமையாவோ அதை கண்டுகொள்ளவில்லை. இதனையடுத்து ரஜினிகாந்தே அந்த கிஃப்டை ஓரமாக வைத்துவிட்டார். இந்த நிகழ்வை பார்த்த பலரும் என்னடா இது, ரஜினிகாந்துக்கு வந்த சோதனை, அவர் கொண்டு வந்த கிஃப்டை கூட யாரும் வாங்காம இப்படி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்களே என பலரும் கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்